சுத்தவெளி. எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிறதுனால இது பேர் சுத்தவெளி. வெளி. நிறைந்து இருப்பதனால அது பேர் நிறைவெளி. இறைந்து கிடப்பதனால அது பேர் இறைவெளி. இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு பொருள எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த பொருள்ல 10,00,000த்துல ஒரு பங்கு மட்டும் தான் அணு. மீதி எல்லாம் வெளிதான். ஒரு இல்ல நீங்க எந்த அணுவ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு பொருள எடுத்துக்கிட்டீங்கனாலும், அத பொருளா நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தோற்றத்துக்கு தான் பொருளா இருக்கே தவிர, உள்ள நிறைஞ்சிருக்கிறது எல்லாமே இறைநிலை தான். சுத்தவெளி தான். அப்ப அதுக்கு வெளியில இல்லையான்னா, வெளியிலயும் இருக்கு. அது உள்ளேயும் நிறைஞ்சிருக்கு. நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்படின்னா, வெளியில வந்து நமக்கு வந்து பொருளா தெரியல. ஆனா, பொருளுக்குள்ளார எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைந்திருக்கிறது. எங்கும் இருக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை. நீக்கமற நிறைந்திருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி. பொருள்னா என்ன? வெளின்னா என்ன? தோன்றுவது பொருள். தோன்றாதது வெளி. தோன்றுவது புலனுக்கு எட்டுவது, புலனுக்கு அ தொடுவது, புலன் தொடர்பு கொள்வது. இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம புலன்களுக்கு காலதூர பருமன் வேகம்னு தோன்றுது இல்லைங்களா? அது எல்லாமே பொருள். அப்ப பொருளுக்கு உள்ளாக இருப்பது எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிதான். இப்போ உள்ளேயும் வெளிதான் இருக்கு. அது நிறைந்து இருக்கிறதுனால அந்த பொருளுக்கு நிறை கிடைக்குது. நிறைன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பொருளுக்கு நிறைன்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி நிறை வந்தது அப்படின்னா, அது உள்ள நிறைஞ்சிருக்கு. அது அதுக்கான நிறைய கொடுக்குது. அப்ப எங்கும் நிறைந்திருக்குதுன்னா, வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு அப்படின்னா 2 எல்லாம் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு தான். ஏகம், பூரணம், பிரம்மம். அது அப்படியே எல்லா இடத்துலயும் இருக்கு. அசைவற்றதாக இருக்கு. அது தன்னிருக்கம் சொல்லலாம், நுண்ணதிர்வு சொல்லலாம். அதெல்லாம் எடுத்துட்டாலும், அதற்கும் அடிப்படையாக, ஆழமாக அசைவற்று அப்படியே இருக்கு. அதுல தோன்றும் அசைவு தான் ஆற்றல். அப்ப இடமாக இருக்கிறது அதுதான். எல்லாத்துக்கும் இடமா இருக்கிறது அதுதான். இடம் கொடுத்திருப்பது அதுதான். வலச்சுழலாக சுழல்வது அதுதான். சுழல் வளம்னா சுழல் தானே. சுழல்வது அதுதான். அசைவு என்பது அதில் தோன்றும்போது அறிவில் ஏற்படக்கூடிய அசைவு ஆற்றல். அசைவற்ற நிலையில அறிவு, அந்த தோன்றும் அசைவு ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல்னு வந்துட்டாலே இயக்கம்னு வருது. ஒண்ணு இருப்பு, அதுதான் எல்லா இடத்துக்குள்ளரும் இருக்கு. எப்பவும் இருக்கு, உள்ளது. அப்ப இருக்குது, உள்ளது இருள். நீக்கமற இருப்பது இருள். அந்த இருளிலே தோன்றக்கூடிய ஒரு வெளி, வெளி எச்சம், வெளிச்சம். அதாவது பார்த்தீங்கன்னா, அசைவுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இயங்கினால் பிரபஞ்சம். இயக்கமற்று இருந்தால் பிரம்மம். அவ்வளவுதான். இப்ப பிரம்மம் பெருசா, பிரபஞ்சம் பெருசான்னா, பிரம்மம் தான் பெருசு. அது எல்லையில்லாதது. எங்கும் நிறைந்திருப்பது. பூரணமாக இருப்பது. எப்போதும் இருப்பது. அதனால தான் அது பேர் உள்ளது. எங்கும் உள்ளது. எப்போதும் உள்ளது. எதற்கு உள்ளும் உள்ளது. எதற்கு வெளியும் உள்ளது. உள் அது. அதனால பேர் உள்ளது அது பேரு. அது இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் வச்சு இருக்குது. எங்கேயும் இருக்குது. அதனால தான் பேர் இருப்பு நிலை இறைவெளியாம் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அப்ப இருப்பு நிலை. இருப்பு என்பது எங்கேயும் போக முடியாது. போகவே முடியாது. அது துண்டுபட்டது, துகளாச்சு இதெல்லாம் சொன்னாலும், அது எங்கேயும் போறதில்ல. இப்போ ஒரு இறைத்துகள் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு தோணுது. அப்போ அது இல்லையா அந்த இடத்துல? அந்த துகள் எதுல இருக்கு? எது சூழ்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கு? எது அதை இயக்குது?
அப்ப இடமாக, பொருளாக, ஆற்றலாக, அசைவாக இருப்பது எது? எங்கு தோன்றுகிறது? எங்கு இயங்குகிறது? எங்கு மறைகிறது? இயக்கம் தெரியுது. இயக்குனர் யார்? ஆற்றல்லாம் தானா இயங்குறது தானே! தானா இயங்குறது தாறுமாறா தான் இயங்கும். சரியா இயங்க முடியுமா? ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சீர் இயக்கமாக, நேர் இயக்கமாக, சீர்மையாக இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி அதுக்கு வந்து அந்த தானா வந்தது அந்த ஆற்றல், அந்த தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இறைநிலையோட அறிவுத்தன்மை. அறிவையும் ஆற்றலையும் பிரிக்கவே முடியாது. அலையையும் கடலையும் பிரிக்கவே முடியாது. எழுத்தையும் பேப்பரையும் பிரிக்கவே முடியாது. படத்தையும் டிவியும் பிரிக்கவே முடியாது. இறைநிலையையும் அதனுடைய ஆற்றலையும் அறிவையும் பிரிக்கவே முடியாது. அப்ப பேரறிவு என்பது இடமாக, அறிவாக, இயக்கமற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதிலே தோன்றக்கூடிய அசைவு காலம். அதிலே தோன்றக்கூடிய அசைவின் நீட்சி ஆற்றல். அப்ப ஆற்றலும் காலமும் ஒன்று. ஆற்றலும் காலமும் ஒன்று. அது இயங்கிக் கொண்டிருப்பது. அப்ப இயங்காம இருப்பதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, பூரணமும், பேரறிவும். இது 2ம் இந்த 4 ஒண்ண விட்டு ஒண்ணு பிரிக்கவே முடியாத தன்மைகள். அதே 2ஆ பிரிச்சுட்டாங்க. அறிவும், விரைவுமான்னு மகரிஷி அழகா சொல்லிருவாங்க. விரைவு நமக்கு தெரியும். அப்ப அறிவு எங்கே? பார்க்க முடியுமா? விரைவ தான் எல்லாரும் கணக்கு போடுறோம். அப்ப அந்த விரைவு, அந்த இயக்கம், அதற்குன்னு ஒரு தன்மை, அந்த ஆற்றலுக்கு ஒரு அளவும் முறையும் வருது இல்லையா? அந்த அளவும் முறையும் தான் அறிவு. ஆற்றலின் அளவும் முறையும் அதன் அறிவு. எந்த அளவு ஆற்றல் இருக்க வேண்டும்? அது எப்படி இயங்க வேண்டும்? என்னென்ன முறையில இயங்க வேண்டும்? எப்படி போய் மடிந்து, சுழன்று, அது எப்படி மீண்டும் இறைநிலையோட போய் இணைய வேண்டும்? இது எல்லாமே நடக்குது. அது தோன்றணும். எந்த இயக்கமானாலும், அது இயங்கணும். அப்ப இயக்கம்னு இருந்தாலே, அதிலிருந்து என்னெல்லாம் பிரியுது, கூடுது, சேருது, குறையுது. இயக்கம்னு எடுத்துட்டா சுத்தும், சுழலும், ஓடும். இப்படி எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் நடத்துறது எது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அறிவுதான். அப்ப ஆற்றலை இயக்குவது அறிவு. அப்ப சுத்தவெளின்னு எங்க எடுத்துக்கிட்டாலும், அது பேரறிவாக இருந்து கொண்டே இருக்கிறது. அது பின்னப்பட முடியாது. அரூபத்தை துண்டு போட முடியாது. அரூபத்தை எப்படி துண்டு போட முடியும்? ஆற்றல வேணா நீங்க என்ன வேணா பண்ண முடியும். அப்போ அந்த ஆற்றல் துண்டுபட முடியும்னு வருது இல்லையா? அந்த ஆற்றல் துளி துளியா ஆகலாம் இல்லையா? அந்த மாரி வரக்கூடிய ஒரு துளிக்கு பேர் தான் இறைத்துகள். அப்ப இந்த இறைத்துகளுக்குள்ளாக எது இருக்கு? எங்கும் நீக்கமடைந்திருக்கக்கூடிய இறைநிலை அப்படியே தான் இருக்கு. அது எங்கேயும் போறதே இல்ல. அப்ப இறைத்துகள் என்ற ஒரு தோற்றம் வரும்போது தான் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்புல சுழலும் நுண்வெண்ணாம் நுண்வெண் இறைத்துகள் இறைத்துகள் என்பது அது இதுல வரக்கூடிய ஒரு சிறு அசைவு. இறைநிலையே தன் அசைவை துகளாக காட்டுகிறது. அப்ப இறைநிலையிலிருந்து இறைத்துகள்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, மறைந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த இறைத்துகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளார அறிவு இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அசையுது. அதனால அது பேர் துகள். இந்த இறைத்துகள் வரலன்னு வச்சுங்க, அந்த எல்லாம் வல்ல இறைநிலைக்குள்ள ஒரு பேராற்றல் இருந்தாலும், பேரறிவு இருந்தாலும் அது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன நடக்குது? எல்லை கட்டிய இறைநிலைக்கு பெயர் இறைத்துகள். எதுல எல்லை கட்டுது? அந்த அறிவு எல்லை கட்டுது. கட்டிக்கிட்டதா இருக்குது. அவ்வளோதான். ஆனா, அந்த ஒரு வால்யூம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இறைத்துகளுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும் தானே! ஒரு பருமன் இருக்கும் தானே! அதுக்குள்ளார எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அதான் அறிவு. அப்ப அதுல இயக்கம் இருக்குது தானே! சுழற்சி இருக்குது தானே! அது ஆற்றல்.
இதுல இருந்து அந்த ஆற்றல் கரைஞ்சுக்கிட்டே மீண்டும் மீண்டும் வெளியில போய் சேர்ந்துகிட்டே தானே இருக்கும். குறைஞ்சுகிட்டே தானே இருக்கும். அது காந்தம். அப்ப இறைத்துகள் என்பது காந்தத் துகள். இருக்க விசையும், விலக்கு விசையும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் பார்த்தீங்கன்னா, இறைத்துகள். இறைநிலை வேற, இறைத்துகள் வேற கிடையவே கிடையாது. இறைநிலையின் இயங்கும் பகுதி, இறைநிலையின் வெளிப்பட்ட பகுதி, இறைநிலைக்கு உட்பட்ட அசையும் பகுதி. வெளிப்பட்டனா எங்கேயும் கிடையாது. தோற்றமாக, மாற்றமாக, தன்மாற்றத்தின் முதல் நிலையாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைத்துகள் தான். அப்ப அங்க காந்தம் வந்துருது. அப்போ எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அந்த குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுது? அது இயக்கிட்டு இருக்கு. அப்ப ஒன்னொன்னுக்குள்ளோரையும் ஸ்பேஸ் இருக்குன்னு தானே? ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளோரையும் ஸ்பேஸ் இருக்குன்னு தானே? அப்ப ஸ்பேஸே இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஸ்பேஸுக்கு அந்த பொருளை என்னன்னு சொல்லுவோம்? அதனுடைய அறிவு. அப்படின்னா என்ன? தானாக இருக்கக்கூடிய இறைநிலை அந்த பொருளின் தன்மையாக வருது. தான் அப்படின்னா இறைநிலை, இயற்கை, இயல்பு. அது அந்த பொருளின் தன்மையாக, இயல்பாக, குணமாக, தரமாக வருது. இதுதான் அந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆக எந்த ஒரு அசைவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், அந்த அசைவு இறைத்துகளா இருக்கலாம், விண்ணா இருக்கலாம், கோள்களா இருக்கலாம், பஞ்சபூதங்களா இருக்கலாம், எலமெண்ட்ஸா இருக்கலாம், சப்பாட்டாமிக் பார்ட்டிகளா இருக்கலாம். எதுவா வேண்டாலும் இருக்கலாம். இருந்தால் அது ஒன்னொன்னுக்கும் வேறுபாடு, மாறுபாடு இருக்கு இல்லையா? அந்த மாறுபட்ட தன்மைகள். எதுல வேறுபாடு, மாறுபாடு? அதுல இருக்கக்கூடிய இயக்கத்துல வேறுபாடு, மாறுபாடு. ஆற்றலிலே வேறுபாடு, மாறுபாடு. அதுதான் அந்த பொருளோட தன்மையா வருது. அப்ப அந்த தன்மை எங்க வருது? வெளியில காந்தமா வருது. அப்ப 2 விஷயம் வந்தாச்சு. 1 இறைநிலை அறிவாகவே இருக்கக்கூடிய உட்பகுதி. இறைநிலை ஆற்றலோடு கலந்து வெளியில வரக்கூடிய காந்த பகுதி. அப்போ ஒவ்வொரு இறைத்துகளும் காந்த ஊற்று தான். இந்த இறைத்துகள் கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் சேர்ந்த ஒவ்வொரு விண்ணும் அமுத சுரபி தான். ஏன்னா காந்தம் தான் அமுதம். அமுத சுரபி தான். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு பாடுறாங்க இல்லையா? அந்த இன்ப ஊற்றுங்கிறது அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டதற்கு கற்றனை தூரும். எப்படி மணல் வெளியில அந்த ஒரு உள்ள நீங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாரி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா எடுக்க எடுக்க நிறைஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா மணற்கேணியில? அதே மாரி உள்ள இருந்து வெளியில வருது. உள்ளிருந்து இறை விண்ணுக்குள்ளாக இருந்து, பொருளுக்குள்ளாக இருந்து, இறை துகளுக்களாக இருந்து வெளியில கரைஞ்சிடுது. மீண்டும் அதுவாவே மாறிடுது. அந்த கரையிற வரைக்கும் இருக்கக்கூடியது தான் காந்தம். அப்ப காந்தத்துக்கு தன்மை வந்துடுது. தன் மாத்திரை வந்துடுது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மணம். இந்த தன்மையெல்லாம் வந்துடுது. வந்து மீண்டும் எதுவா மாறிடுது? இறைநிலையாவே தான் மாறிடுது. அதாவது அந்த தன்மையை இழந்து விடுகிறது. தோன்றி இழந்து விடுகிறது, கரைந்து விடுகிறது, கலந்து விடுகிறது. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த மாரி வரக்கூடிய எந்த தன்மையும் அழிவதே இல்லை. அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேட்டர்ன், அதாவது அதுக்குன்னு ஒரு தன்மை. பிரெசிஷன், துல்லியமா, ரெகுலாரிட்டி. இந்த 3 வருது இல்லையா? இது எல்லாமே அதனுடைய தன்மை. அந்த தன்மை எல்லாமே இன்ஃபர்மேஷன். அது அதனுடைய அறிவு. அது கருமையத்திலே இருந்து எப்போதும் அழிவதே இல்லை. இன்ஃபர்மேஷன் எப்பவுமே அழியறதே இல்ல. அது இறைத்துகளுடைய கருமையமாக இருந்தாலும் சரி, விண்ணோட கருமையமா இருந்தாலும் சரி, அதாவது இறைநிலையில எந்த ஒரு மாற்றம், இயக்கம் நடந்தாலும், அது பொருள் மூலமா தான் நடக்குது. அப்ப பொருள் மூலமா நடந்து களமாக, ஃபீல்டாக மாறிவிடுகிறது. அப்ப ஃபீல்டா மாறினா அது அங்கேயே தான் இருக்கும். இறைநிலையோட தன்மையாகவே இருக்கும். அதாவது காந்த வெளியில அது எல்லாமே கலந்து தான் இருக்கும். சுத்த வெளியில ஒண்ணுமே இருக்காது. ஆனால் காந்த வெளியில எல்லாம் கலந்து தான் இருக்கும். அது அழிவதே இல்லை.
அப்ப எங்க சுத்தவெளி இருந்தாலும் அதிலே பொருள் தோன்றுவது, ஆற்றல் அசைவது, அந்த ஆற்றலின் தன்மையாக வருவது, அதுதான் இன்ஃபர்மேஷன். அதுதான் அதனுடைய பொருளோட அறிவு. அதுதான் அந்த பொருளோட தன்மை. அது அழிவதே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. இது உயிரினம்னு வரும்போதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த உயிரினத்துல ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நாலறிவு, அறிவு, அஞ்சறிவுன்னு வரும்போது, அந்த செல்லுக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த பருப்பொருளுக்குள்ளாக நடக்கக்கூடிய, அந்த பரு உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய எல்லாவித மாற்றங்களும், காந்தத்தன் மாற்றங்களும், தன் மாத்திரைகளும், எல்லா அசைவுமே பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று என்ன நடந்தாலும் சரி, அது எல்லாமே கருமையத்தில் இறுக்கி, சுருக்கி, இருப்பு வைக்கப்பட்டு, அது எப்போதும் அழிவதே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. எதுவுமே அழியறதே இல்ல. உடல் அழிந்து விட்டாலும், அந்த இன்ஃபர்மேஷன் ஆனது, தன்மையானது அழிவதில்லை. இது எல்லாம் அழகான வேடிக்கைன்னு யோசிச்சு பாருங்களேன். தோன்றும் போதே அது அழிஞ்சிடுது. ஆனா அந்த தன்மைய கருமையத்துல வந்ததுக்கு அப்புறம் அது அழியறதே இல்ல. இல்லையா? தோன்றும் போதே மறையறது தான் காந்தம். அந்த தன்மை தோன்றிக்கிட்டே இருக்கு, கரைஞ்சுகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. மாறாததே இல்லை. ஆனா நான் அந்த மாற்றங்களை எல்லாம் சேர்த்து வைத்து, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரப்பி வைத்து, காந்தக்களமாக, வான்காந்த களமாக, ஏன்னா அடுத்தது தான் இது ஃபீட் பண்ணும் எல்லாருக்கும். எல்லாருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வான்காந்த பதிவுகளை கீழ குடுத்துக்கிட்டு கருமை இது வாங்கிக்கிட்டே இருக்கும். கருமையம் வந்து அந்த பதிவுகள் எல்லாம் வான்காந்தத்தில் குடுத்துக்கிட்டே இருக்கும். 2 ஏதுங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். இறைத்துகள் 2 இல்ல. இறைநிலை தான் அதுல ஒரு பகுதியா சொல்லிக்கிறோம். தோற்றம், விண். இப்படி வந்து அடுக்கடுக்கா, அடுக்கடுக்கா தொகுப்பு நிலையா வந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து இறைநிலையோட சுத்த வழி பேரறிவாக எங்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லாவத்தையும் சுருக்கி கருமையத்துல வச்சு, விரிச்சு, காலத்தால் வளர்த்தும் அப்படிங்கிறார். இப்போ மனிதன்கிட்டயும் அதே தான் உள்ள இருக்கிறது அறிவா இருக்கு. சுழற்சி நிலையில உயிரா இருக்கு. படர்க்கை நிலையில மனமா இருக்கு. அந்த மனதின் மூலமாக புலன்களோடு, வெளிப்புற பொருட்களோடு தொடர்பு கொள்ளும்போது, அந்த தன்மைகள உள்ள கொண்டு வந்துருது. நம்ம பார்த்தோம் இல்லையா நேத்து? காந்தம். வேற எதுவுமே வர்றதே இல்லையே! சாப்பிடுறோம்னா உணவு வருது, தண்ணி உள்ள போகுது, காத்து உள்ள போகுது. அவ்வளோதானே தவிர, 5 புலன்கள் மூலமாக நீங்கள் அந்த காட்சியின் பதிவு தான் உள்ள போகுது. வேற எதுவுமே உள்ள போறதே இல்ல. கன்வர்ஷன். இது அதுவா மாறிடுது. அந்த தன்மைகள் தான் மூளையில வந்து இருக்கு. அதுதான் ஜீவகாந்த களத்தில இருக்கு. அதான் கருமையத்திலயும் பதிஞ்சு நிக்குது. இப்ப வேணுங்கிறப்பல்லாம் எடுத்து குடுக்குது. அப்ப இந்த நிலையில என்ன தேவையா இருக்கு? அசைவற்ற இறைநிலை அப்படியே அறிவாக பூரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆற்றலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை நாம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வென்சி, வைப்ரேஷன்ஸ். அப்ப எந்த ஃப்ரீக்வென்சில நம் மனதை நம்மால கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா, அந்த நிலையில நமக்கு வேணுங்கிறது எல்லாமே வெளியிலிருந்து இல்ல, உள்ள இருந்து பெற முடியும். எண்ணம்லாம் எங்க வருது? உள்ளத்தானே. உணர்வுகள்லாம் எங்க வருது? உள்ளதானே. தூண்டுதலுக்கு வேணா வெளியில புறப்பொருட்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சுவைப்பதோ, ரசிப்பதோ, அதில என்ஜாய் பண்ணுவதோ, அது எல்லாமே உங்களுடைய ஜீவகாந்தம் தான். வேற எதுவுமே இல்ல. வேற எதுவுமே இல்ல. ஆ புத்திரன் கை அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. ஆ என்றால் ஆன்மா. புத்திரன் எது? ஆ புத்திரன் எது? உயிர். உயிரிலிருந்து வரக்கூடிய அமுதம் எது? காந்தம். சுரந்துகிட்டே இருக்கு. இதத்தான் மகரிஷி அழகா சொன்னாங்க. "இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா." இன்னொரு இடத்துல சொன்னாங்க பாருங்க. "இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா." சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாருல்ல.
இன்னைக்கு ஒரு மகரிஷியோட பழைய இந்த இது ஒருத்தர் போட்டிருந்தாங்க. மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, விஞ்ஞானிகள்லாம் தேடுறாங்க, கடைசியா அத கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும்போது, அது அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ்ங்கிறது மிக மிக எளிமையாக இருக்கும். எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அத கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொல்றது தான் விஞ்ஞானிகளுடைய வேலை. அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ தேடிட்டாரு. ஐன்ஸ்டீன் தேடுறாரு, ஹாக்கின்ஸ் தேடுறாரு, எல்லாமே தேடுறாங்க. இன்னைக்கு அறிவியல் அரங்கத்துல அந்த இத போட்டிருக்கேன் பாருங்க. கண்டுபிடித்து விட்டால் அது மிக மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? இன்னொன்னு சொல்றார். விஞ்ஞானம், மெய்ஞானம் 2ம் ஒன்றுபட வேண்டும். இதுக்கு யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா, விஞ்ஞானிகளுக்கு தான் பொறுப்பு இருக்கு. அவர்கள் மெய்ஞானத்தை கற்றுக்கொண்டு விட்டால் உலக அமைதி உடனே வரும். அறிவியலாளருங்க அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப சுத்தவெளி பேரறிவு என்பது சுயம், பிரக்ஞை, சுயநிலை, ஸ்வரூபம், தன்னுணர்வு, தான் உணர்வு, நான். இதுதான் இந்த இறைநிலை விளக்கமே. சரிங்களா? துவக்க நிலையில இறைநிலையாக சுத்த வழியாக, அந்த நிலையில முடிவு நிலையில மனித மனமாக, மனித உயிராக, மனித உடலாக, மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாக. அதனாலதான் சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அங்க தெய்வமாக இருக்கிறது, இங்கே அறிவாக இருக்கிறது. இங்கே அறிவாக இருப்பதுதான் எங்கும் தெய்வமாக இருக்கிறது. அறிவே தெய்வம். அறிவு திருக்கோயில். இப்ப சுத்தவெளி பேரறிவு அப்படின்னு சுத்தவெளிக்கு போய் நம்ம பார்க்க முடியாது. எல்லை இல்ல. கடலுக்கு போறோம். கடல்ல போய் நம்ம வந்து நிக்கிறோம். கையில ஒரு பிடி தண்ணி எடுக்கிறோம். அது கடல் தண்ணி தான். கடல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு எடுக்கிறோம். அது கடல் தண்ணி தான். எங்கேயும் போகவே வேண்டியதில்லை. இங்கே இருக்கே. குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உன்னை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. இன்று நான் நிறைவு பெற்றேன். சொல்றாரு இல்லையா? இப்ப நிறைவா தான் இருக்கிறோம். ஆனா அத வந்து உணர முடியல அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி என்ன பண்றாங்க, இது எல்லாமே சொல்லிட்டாங்க இல்லையா? எளிமைப்படுத்திட்டாங்களே. பாமர மக்களின் தத்துவ ஞானி. தத்துவம் அப்படின்னாலே அதே வார்த்தை தான் வருது. நீயே அது, தானவன், வானவன். இப்ப சுத்தவெளி பேரறிவு அப்படிங்கிறத நீங்க எந்த பொருளை வேணா தேடி பாருங்க. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பொருள் இல்லாத அந்த களத்திலையும் பாருங்க. காந்த களத்துல. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒண்ணுமில்லாத நிலையிலையும் பாருங்க. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. எதை பார்த்தாலும் இருக்கு, என்ன பார்த்தாலும் இருக்கு, எனக்குள்ளாரையும் இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு 4 தன்மைகள், 4 விதங்கள்ல வந்து அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு சுத்த வழியில் ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் வந்தது. அதாவது பிக் பேங்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இத்தனை காலங்களும் எங்கேயுமே தொடர்பு விட்டு போகாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை, தொடர் இயக்கம். அது ஒரு பாயிண்ட், மறக்கவே கூடாது. இயக்க தொடர்ச்சி. ரெண்டாவது, இதே உடலுக்குள்ளாக, இந்த உடல் என்ற எல்லைக்குள்ளாக எல்லாமே பருப்பொருள்னா தோற்றப்பொருள் தான். அது பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியா எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இறைத்துகளுக்குள்ளாக போய் முடியும். ஆணவ பிரிச்சுட்டே போனீங்கன்னா விண் வரும், விண்ணுக்கு பிரிச்சுட்டு போனீங்கன்னா இறைத்துகளா வரும். இறைத்துகளுக்குள்ளாக என்ன இருக்கு? அதே தூய வெளிதான். அங்க அறிவாக, அங்க ஆற்றலாக. அப்ப இறைத்துகள் அப்படியே தொகுத்து விண்ணு, விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள், எலமெண்ட்ஸ், மாலிக்யூல்ஸ், அப்படியே செல் ஸ்ட்ரக்சர், இப்படி எல்லாம் வந்து பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், இது எல்லாமே இருந்து தொகுப்பாக, தொகுப்பு விளைவாக. ஃபர்ஸ்ட் வந்தது தொடர் இயக்கம், ரெண்டாவது தொகுப்பு இயக்கம். இது ரெண்டு விஷயத்தையும் எந்த பொருளாக இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும்.
ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே சொல்லி முடிச்சிடுறார். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இத்தனை கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிஸ் இருக்கே, இதுல நான் யார் அப்படிங்கிறப்ப, உங்களைப் போல இதுவரைக்கும் யாரும் பிறக்கவில்லை. இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க முடியாது. இனியும் பிறக்க போறது கிடையாது. ஏன்னா பல லட்சம் விந்தணுக்கள்ல ஒண்ணுதான் வந்து நாமா வந்திருக்கு. அப்படின்னா நம்ம அப்பாவுக்கும் அதே தான், அம்மாவுக்கும் அதே தான். அப்ப எத்தனை 10 லட்சம் 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு எடுத்து பாருங்க 10 லட்சம் 10 லட்சம், அவங்க அம்மாவுக்கு எடுத்துவாங்க 10 லட்சம் 10. இப்ப 7 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. எத்தனை இது நீங்க ஒண்ணு அபூர்வம் இல்லையா? அதிசயம் இல்லையா? அதனாலதான் சொல்லுவாங்க யூ ஆர் யூனிக் இன் த யூனிவர்ஸ். உங்களோட கருமையம் போல யாருக்குமே இல்லை, இருக்க முடியாது. தோற்றத்துல வேணா சில பேர் சொல்லுவாங்க 7 பேர் இருப்பாங்கன்னு. ஆனா கருமையம் போல யாருக்குமே இல்லவே இல்லை. இது 3வது பாயிண்ட். 4வது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, என்கிட்ட இறைநிலை கருமையத்திலே இப்படி ஒரு அற்புதமான அமைப்பாக வந்திருக்கிறதே, இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு மல்லிப்பூ செடின்னா அது மல்லிப்பூவை பூத்துடுது. ரோஜா பூ செடின்னா ரோஜா பூவை பூத்துடுது. ஒரு தேனீன்னா தேனை சேர்த்து குடுத்துடுது. இப்படி ஒண்ணொண்ணும் அதனுடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கே. எல்லா எங்க பார்த்தாலும் அது எல்லாமே நடக்கிறதெல்லாம் சரியா தானே நடக்குது. தவறா எதுவுமே நடக்கலையே. என் உடம்புக்குள்ள நடக்கிறது எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. தவறா நடக்கலையே. அப்போ எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய இந்த அற்புதமான பிறவியாகிய இறைநிலையின் பிரதியாகிய பிரதிநிதியாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? இது 4வது பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சுத்தவெளி பேரறிவாக இருந்தது. இங்கே இந்த மனிதனாக, இந்த உடலாக, உயிராக, மனமாக, அறிவாக, செயலா எண்ணம் சொல் செயலா உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த எண்ணம் வரதுக்கு இவ்வளவு சேர்ந்தாதான் ஒரே ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த எண்ணம் வரத்துக்கு வான்காந்தத்திலிருந்து பதிவுகள் வந்துட்டு இருக்கும். தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப வாழக்கூடிய தன்மை இருக்காங்க பாருங்க. மக்கள். அவங்க கிட்ட இருந்த அலைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி கோள்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு எண்ணம் வரத்துக்கு பிரபஞ்சமே சேர்ந்து, இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வர்றது பெருசு இல்ல. அந்த எண்ணம் நல்லதா? கெட்டதா? விளைவு என்ன? நல்லதுன்னா செய்யலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கெட்டதுன்னா இங்கேயும் பதியும். பிரபஞ்சம் பூராவும் பதியும். அது பறித்து சும்மா இருக்காது. இதே மாரி இன்னொருத்தர் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இதான் கெடுவான் கேடு நினைப்பான். இல்லையா? அப்ப நினைக்கலாமா? யார் நினைக்கிறா? இப்ப யார் என்ன நினைக்கிறா? இறைநிலை, அறிவு. பழைய பழக்கத்துல, பதிவுகள்ல மாட்டிக்கிட்டு தெரியல அவ்வளவுதான். மயக்க நிலை, குறைநிலை, அறிவு குறைபாடு, அறிவின் குறைநிலை, மயக்க நிலை, தன்முனைப்பு. இது எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும், எண்ணமோ சொல்லோ செயலோ வந்துருச்சுன்னா, அதனுடைய விளைவு வந்துரும். அப்ப என்ன பண்ணணும்? அங்கேயே திருத்தம் வரணும். திருத்தம் அப்படின்னாலே இறைநிலை நோக்கி திரும்புதல்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒண்ணு திருத்தம் இல்லைன்னா வருத்தம். அன்னைக்கே சொன்னது போல. திருத்தம் இருந்தால் வருத்தம் இல்லை. வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட சொல்லியிருந்தார். இறைநிலை எவ்வளவு ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார் பாருங்க. கண்ணை இமை காப்பது போல இறைநிலை காத்துக் கொண்டிருக்கிறது நம்மை. அருட்சுடர்தாம். மகிழ்ச்சி ஒரு பாடல் எழுதுறாரு. அருட்சுடர்தாம். கண்ணை இமை காப்பது போல காத்துக்கொண்டே இருக்கிறது. அதாவது நம்ம பண்றதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு அம்மா எப்படி வந்து தன் குழந்தை செய்யற தப்பெல்லாம் பொறுத்து 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 சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஒரு வாத்தியார் ஒரு குழந்தையோட தப்பையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நமக்கே தெரியாம நாமாகவே இருந்து கொண்டு உள்ளே
எல்லாவற்றையும் சீரமைத்து சரி செய்து கொண்டிருப்பதுதான் அன்பும் கருணையுமாகிய இறைநிலையின் தன்மை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்துகிட்டோம்னா நம்ம அதுக்கு மாறுபட்டு நடப்போமா? இல்லையா? சரிங்க, அருமையான விளக்கம். மாறுபட்டு நடப்போமா? நடக்கவே மாட்டோம். மாறுபடவே மாட்டோம். அதனால சொல்றாங்க, இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ. தெரியாது, வந்து கிடைச்சிருச்சு இல்லையா? அரிதறில் மானிடராய் பிறத்தல் இருது. இதுதான் காரணம். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. This and this alone is the purpose of life அப்படின்னு எழுதுவார் மகரிஷி. தன்னிலை விளக்கமும் இறைநிலை விளக்கமும் வேறு வேறு அல்ல. மகரிஷியோட இது சொல்றதே அதான். வாழ்க வளமுடன். கேள்விகள் கேள்வி இருந்தா கேட்கலாம். கேளுங்க. வந்து ஒவ்வொரு கருமையும் யூனிக், தனித்தனி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா, அது கரெக்ட், ஓகே. ஆனா ஒவ்வொரு கருமையமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா சார்? ஆமாமா, எல்லாத்துலயும் தொடர்புல இருக்கு. அதனால யாருக்கும் என்னட்டு நீங்க பண்ணிட முடியாது. டக்குன்னு தொடர்புல இருக்கு. உங்க கையில ஒரு செல்போன் இருக்கு, என் கையில செல்போன் இருக்கு. தொடர்புல இருக்கா இல்லையா? இருக்கு. அதேதான். இப்ப நீங்க அங்க பேசுன எனக்கு கேக்குதா? இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாரோட கையிலயும் இருக்குதா? எல்லா தொடர்புல இருக்குது. ஆனா தனித்தனியா தானே இருக்குது. ஆமா, அத மாதிரி. அப்போ குணாதிசயங்களை மாத்துறதுக்கும் பண்ணலாம் இல்லன்னு நான் கேட்க வரேன். என்னக்குமா? இப்ப நம்முடைய கருமையீட்டு மூலமா, நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூலமா மற்றவங்களுடைய குணாதிசயங்களோ இல்ல பிரபஞ்சத்தையே மாத்தலான்றாங்கம்மா. பிரபஞ்சத்தையே மாத்தலான்றாங்க. அதுதான் சேவை. காலையில எழுந்திரிச்சு ஒரு 10 முறை வாழ்த்துங்க உலகத்தை, பிரபஞ்சத்தை அப்படின்றதுக்கு காரணம் அது ஒரு கிளீனிங் ப்ராசஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, யாருடைய எண்ணம் வேணாலும் வரலாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளுடைய எண்ணமும் அதே மாதிரி நிறைய வந்ததுன்னு வச்சுங்களேன். தவம் செய்யறவங்க, வாழ்த்துறவங்க, நல்லது நினைக்கிறவங்க, அறநெறியில இருக்கிறவங்க, அறம் சார்ந்து வாழ்றவங்க, அறிவிலை சார்ந்து வாழ்றவங்க, இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட மனிதர்கள் பெருகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது பெருகுதான் நம்ம அருள் தொண்டு. மகரிஷ் சொல்லுவாங்க, சில நேரங்கள் எனக்கு காலையில 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். வரிசையா எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் யாரெல்லாம் தெரியுதோ முடிஞ்சு போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வாழ்த்துவேன் பாரு. நாம தூங்கிய போயிருவோம். இல்ல இல்ல, அதாவது எந்த நேரத்தையுமே அவர் வந்து வாழ்த்துறத மட்டும்தான் வேலையை வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், அவர் வந்து மகானு, அதனால திரும்ப ஒண்ணு இல்லம்மா, நீங்க பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைங்களேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இதுக்குன்னு தனியா போய் வாழ்த்துறதெல்லாம் வேண்டியதே இல்ல. பாக்குறீங்களா, அவங்க நல்லா இருக்கும். யார பார்த்தாலும் நல்லா இருக்கட்டும், நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். இது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. இப்ப நல்லது நினைச்சிட்டோம்னு வச்சுக்காங்க, கெட்டது பண்ண மாட்டோம் தானே. சரிங்களாம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. ஒரு எனக்கு தந்தை அவரு எழுதி, இறைநிலையில் எல்லாமே இருப்பாக இருக்கிறது என்றால் யாரும் அதிலிருந்து ஒன்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. மனிதனின் செயல்தன்மைக்கு ஏற்ப இறைநிலையே முனைந்து உந்தி உந்தி வந்து உரியவருக்கு சேர்க்கும் இறைநீதி. கரைபடிந்த பேராசையால் விளைவது என்ன? கலங்கங்கள், மன துன்பங்கள் கால வரை இல்லை அப்படின்னு. எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாத்தீங்களா? மனிதன் மூலமா தான் வெளிப்பட முடியுங்கிறார். அதுதான் செயல்தன்மை, எண்ணம் சொல் செயல். எண்ணம் சொல் செயல்.
அதனாலதான் இறைவன் மைனஸ் கலங்கங்கள் பிளஸ் கலங்கங்கள் அப்படின்னு சொன்னா மனுஷன் மனுஷன் மைனஸ் கலங்கங்கள் சொன்னா இறைவன், அதுக்குதானே அந்த விளக்கம் கொடுத்தாரு. ஐயா உங்க பாஷையில கேட்கிறேன், சரிங்களா? சரியா கேட்கலைங்கம்மா. இல்ல மனிதன் கூட்டல் மும்மலங்கள் அது அந்த இதை சொல்றாங்க. இம்ப்ரீஸ் இல்லைங்கய்யா, இறைவன் மைனஸ் அதாவது பிளஸ் 3 கலங்கங்கள் மனிதன். God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. இறைநிலை நிறைய இருந்தாலும் அது நேரடியாக கொடுக்க முடியாது, மனிதன் மூலமாகத்தான் வர முடியும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அந்த வாழ்க வளமுடன். கர்மயத்துல பதிவு அப்படின்னா காந்தப்பதிவு இருந்தாதான் கர்மயத்துல பதிவு இருக்கும். செல்கள்லயும் காந்தப்பதிவு, மூளையிலும் காந்தப்பதிவா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய புலன்கள் அனைத்திலும் அந்த காந்தமா, நீங்க சொல்றதுல இருந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிச்சுங்கய்யா. காந்தமா உள்ள போய் தான் எல்லாம் அங்கங்க பதிவாகுது இல்லைங்களாங்க ஐயா? ஆமா 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 ஆமா. இருங்க, இதுல ஒரு வேடிக்கை சொல்லி முடிச்சிடுறேன். காந்தம் தான் உடல் இயக்கமாவும் மன இயக்கமா மாறுது, சரிங்களா? அப்ப எண்ணம் சொல் செயலா மாத்திரம் அப்படின்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது காந்தம் தான் செய்யுது. நீங்க உழைக்கிறீங்க, பொருளீட்டுறீங்க, இல்ல உங்களோட அறிவின் திறத்தால பொருளீட்டுறீங்க, இதை எல்லாமே காந்தம் தான் என்னமா மாத்திரும். நம்மளோட காந்தத்தை பணமா மாத்திட்டீங்க. இப்ப அதுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, பொருளை மறுபடியும் ஒரு பொருளா காசை வச்சு நீங்க ஒரு பொருளா வாங்குறீங்க. அந்த பொருளை தூக்கிறீங்கன்னு வச்சீங்க, அது தூக்கிறதெல்லாம் மறுபடியும் காந்தமா மாதிரிதான் உள்ள போக முடியும். அப்ப வெளியில எல்லாம் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் காந்தம் தான். உள்ள எது போனாலும் அதுக்கு நடக்கிறதுக்கு காரணம் காந்தம் தான், சரிங்களா? ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. இப்போ இதாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க, டாலரை ரூபாயா மாத்துறது, ரூபாயை என்ன மாத்துறதுன்னு. அந்த மாதிரி இங்க எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குது. உங்க பேர் என்னங்கப்பா? சாந்திங்கய்யா, சாந்தி உமாகாந்தன். சாந்தி உமாகாந்தன், உமாகாந்தன், சாந்தி உமாகாந்தன். இல்ல, உங்க பேர்ல தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதுக்காக தான் உங்களை சொல்ல சொன்னேன். ஐயா அதுக்கு எங்க வீட்டுக்கார் பேருங்க ஐயா, உமாகாந்தன் அப்படிங்கிறது. அதான் அந்த காந்தம் இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. ஆமா, அப்போ பேர்லயே இருக்கு. அப்ப நீங்க வேற உமாகாந்தன் வேறயா? இல்லைங்கய்யா, இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா. அததான் அவர் கேட்கிறாரு. அதுதாங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரியா இருந்ததா? அதுதான் வேணும். எல்லாமே இன்னைக்கு எல்லாமே அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. நிறைய நோட்ஸ் இருக்குங்க. மறுபடியும் கேட்கணுங்க ஐயா, அந்த பிரிண்ட் மறுபடியும் கேட்கணுங்க ஐயா. அதுக்கு மாணிக்க வாசக மனசு வைக்கணும். அதாங்க ஐயா. வளமுடன். என்ன ஏலம் விட்டுருக்கீங்க? அதாவது ஏலம் போட்டா வாசனையா இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்லணும். உங்களுடைய கருணையை தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா. என்ன விஷயங்க சொல்லுங்க. ஏலம் போட்டா வாசனை மட்டுமா, ருசியுமா? எல்லாமே. இல்ல, அவர் மாணிக்க வாசகர் ஏதோ கேக்குறாரு. இந்த ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு கேட்டாங்க, அதுக்கு மாணிக்க வாசகர் ஐயா தான் மனசு வைக்கணும்னு சொன்னேன் நான். ஐயா இது இந்த ரெக்கார்டிங் இதுங்க தியாகராஜ கேளுங்க, இதுல வந்துருது, உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும். தியாகராஜ ஐயா யூடியூப்ல போட்டுருவாங்க ஐயா. இப்ப கூட சமீபமா தியாகராஜன் ஐயா ஐயா சொன்னதெல்லாம் சரியா? சரிங்க. சரி, எந்த கேள்வினாலும் சயின்டிபிக்கா நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாயிரும். தியாகராஜ அந்த லிங்கே எல்லாத்துக்கும் அறிவியல் அரங்கத்துல போட்டு விட்டுருங்க, யூடியூப் என்னன்னு அதெல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்க. மாசம் ஒரு தடவை அப்படி அப்படியே உள்ளார திருப்பி போட்டுருங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் மறந்துடுவாங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு சுத்தவெளியும் பேரறிவும் குரூப்ல நானே பேசி முடிச்சுட்டேன். சிறப்பான உரை. அனைவருக்கும்
வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.